டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் வணக்கம். நான் உங்கள் கமல், கேரியர் கன்சல்டன்ட். என்னங்க, உங்களுக்கு காரு, பைக்ஸு, அப்புறம் ரேஸ் கார் இதெல்லாம் ரொம்ப பிடிக்குங்களா? அதனோட டிசைன்ஸு, அதனோட இன்ஜின் எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்க, அதை இப்போது லேட்டஸ்ட்டாக வந்த எலக்ட்ரானிக் வெஹிக்கல்ஸ் இது பற்றிலாம் உங்களுக்கு டிசைன் பண்ணணும், அந்த இன்ஜின் மெக்கானிசம் பற்றிலாம் ரொம்ப ஆர்வமாக இருக்குது, அதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்போது நீங்கள் படிக்க வேண்டிய படிப்பு பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்க. ஆமாங்க. ஸோ இந்த ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கில் நீங்கள் என்னெல்லாம் படிக்க போகிறீங்க? மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், கூடவே கோடிங்கு, டேட்டா, இது எல்லாத்தையும் பற்றி நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. அது எல்லாத்தையும் பற்றி நீங்கள் படிப்பீங்க. அதுதான் இந்த ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங். இந்த ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கில் நீங்கள் வெறும் இன்ஜின் டிசைன்ஸு, இன்ஜின்ஸை மட்டும் படிக்க மாட்டீங்க. நீங்கள் கூடவே நீங்கள் பேட்ரிஸ் பற்றி படிப்பீங்க, கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் படிப்பீங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஐ பற்றி படிப்பீங்க, சாஃப்ட்வேர் டூல்ஸ் பற்றி படிப்பீங்க, இல்லை சாஃப்ட்வேர்ஸ் பற்றியும் படிப்பீங்க. ஸோ இது எல்லாத்தையும் சேர்ந்த மாதிரி தாங்க இந்த இதில் படிக்க போகிறீங்க. இந்த ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கில் நீங்கள் என்ன படிக்க போகிறீங்க பார்த்தீங்கன்னா வெஹிக்கல் டைனாமிக்ஸ், பவர் ட்ரெயின் இன்ஜின்ஸ், ஆட்டோமோட்டிவ் எலக்ட்ரானிக்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா சென்சார்ஸு, எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் யூனிட் சொல்லக்கூடிய இசியூஸு, ஏடிஏஎஸ், இப்போ இருக்கிற அட்வான்ஸ் டெக்னாலஜி இது தாங்க அட்வான்ஸ் டிரைவர் அசிஸ்டன்ஸ் சிஸ்டம். அதே மாதிரி டிசைன் டூல்ஸ்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கேடு, சிஏடிஐஏ, சாலிட் ஒர்க்ஸு, மெட்டா லேப் இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுப்பீங்க. அதே மாதிரி எம்பெடட் சிஸ்டம்ஸில் ஸ்மார்ட் கண்ட்ரோல்ஸு, டயக்னாஸ்டிக்ஸ் இதை பற்றி படிப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவி டெக்னாலஜின்னு பார்த்தீங்கன்னா பேட்ரிஸு, மோட்டார்ஸு, பிஎம்எஸ், சார்ஜிங் இதை பற்றியெல்லாம் படிப்பீங்க. மோட்டார் ஸ்போர்ட்ஸ் பேசிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏரோடைனமிக்ஸ், நாய்ஸ் கண்ட்ரோல், அப்புறம் வந்து ரேஸ் ட்ராக்கிங் இதை பற்றிலாம் நீங்கள் படிப்பீங்க. ஸோ இது எல்லாத்தையும் சேர்ந்த படிப்பு தாங்க ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங். ஓகே, எலிஜிபிலிட்டின்னு சொன்னாக்கா நீங்கள் 12th ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இந்த கோர்ஸ் நீங்கள் எடுத்துருக்கணுங்க. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இதுதாங்க பேசிக் ஃபார் எல்லா இன்ஜினியரிங் கோர்ஸுக்கும் நம்ம இதை தான் சொல்லிட்டு இருக்கோம். உங்களுக்கே நல்லா தெரியும். ஸோ 12th நீங்கள் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் குரூப் எடுத்துருக்கணும். இதுக்கு எந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் இல்லைங்க. தமிழ்நாடு அளவில் இன்ஜினியரிங் காலேஜஸில் நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எல்லாமே போகலாம். மொத்தம் 3 வழி இருக்குங்க. 3 விதத்தில் நீங்கள் என்ட்ரு ஆகலாங்க இந்த படிப்புக்கு. ஒன்று, நீங்கள் டிஎன்இஏ ஆன்லைன் கவுன்சிலிங் மூலமாக போகலாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஜேடபிள்இ அந்த எக்ஸாம் எழுதியும் போகலாங்க. ஒரு சில காலேஜஸில் அந்த மாதிரி எடுக்கிறாங்க. ஒரு ப்ரைவேட் காலேஜஸில், டீம்டு யூனிவர்சிட்டிஸ்லாம் வந்து ஜேடபிள்இ எக்ஸாம்ஸை பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லைங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா 3வது வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டிப்ளமோ படிச்சிருக்கீங்க, 3 years டிப்ளமோ படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் 2nd year லேட்ரல் என்ட்ரியில் நீங்கள் ஜாயின் பண்ணலாங்க. இந்த மாதிரி 3 வகையில் நீங்கள் இந்த இன்ஜினியரிங் படிப்புக்கு எலிஜிபிள் ஆகலாங்க. ஓகே, அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டாப் காலேஜஸ் அதனோட 2024 கட் ஆஃப் மார்க்ஸு பார்க்கலாங்களா? எம்ஐடி அண்ணா யூனிவர்சிட்டியில் 191.5 கட் ஆஃபுங்க. பிஎஸ்ஜி டெக் கோயம்புத்தூரில் 182.5 கட் ஆஃபு. குமரகுரு கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா 176.5 கட் ஆஃபு. ராஜலக்ஷ்மி சென்னை எந்த காலேஜில் பார்த்தீங்கன்னா 170 கட் ஆஃபு. வேலம்மாள் சென்னையில் பார்த்தீங்கன்னா 158 கட் ஆஃபுங்க. அதே மாதிரி கொங்கு ஈரோடு அதில் 158 கட் ஆஃபுங்க. ஈஸ்வரி காலேஜ் சென்னையில் பார்த்தீங்கன்னா 146 கட் ஆஃப் இருக்குங்க. இது வந்து லாஸ்ட் இயரோட ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கோட கட் ஆஃபுங்க. இப்போ நம்ம அடுத்தது என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ரோல்ஸ் என்னவாக இருக்கும். நீங்கள் இந்த படிப்பு முடிச்சுட்டு வெளியே வந்தீங்கன்னா உங்களோட ரோல்ஸ் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிசைன் இன்ஜினியரிங். இதில் கேட் ஃபார் பாடி, சேஸ், ஏரோடைனமிக்ஸ். இந்த ஏரோடைனமிக்ஸ் வந்து இந்த ஏர் எப்படி உள்ளே ஃப்ளோ ஆகும் அப்படின்றத பற்றி படிக்கக்கூடியது ஏரோடைனமிக்ஸ். அதிலெல்லாம் உங்களுக்கு டிசைன் இன்ஜினியராக கிடைக்குங்க. அதே மாதிரி இவி இன்ஜினியர், எலக்ட்ரானிக் வெஹிக்கல் இன்ஜினியராக நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் வந்து பேட்ரிஸு, சார்ஜிங்கு, தெர்மல் சிஸ்டம்ஸ் இது பற்றி இந்த துறையிலெல்லாம் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்க. டயக்னாஸ்டிக் எக்ஸ்பர்ட் அப்படின்ற ரோலில் நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் வந்து ஓபிடி அப்படின்னாக்கா ஆன்போர்ட் டயக்னாஸ்டிக்ஸ், இசியூ எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் யூனிட்டு, அப்புறம் ஃபால்ட் டிடெக்ஷன் இந்த மாதிரி துறைகளில் உங்களுக்கு வந்து டயக்னாஸ்டிக்ஸ் எக்ஸ்பர்ட் அப்படின்ற வேலை இருக்குது. டெஸ்டிங் இன்ஜினியராக நீங்கள் போனீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து கிராஷு, எமிஷன், என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இந்த மாதிரி டெஸ்டிங் இண்டஸ்ட்ரீஸில், டெஸ்டிங் துறையில் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்க. அதே மாதிரி ஏடிஏஎஸ் டெவலப்பராக போகலாம்.
ஏஎஸ் அப்படின்றது வந்து அட்வான்ஸ்டு டிரைவர் அசிஸ்டன்ஸ் சிஸ்டம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோ சாஃப்ட்வேர் டெவலப்பர் ஆகலாங்க. ஆமாங்க, சாஃப்ட்வேர் டெவலப்பராக கூட ஆகலாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கார் ஃபீச்சர்ஸு, அதனோட கோடிங்ஸ் இதெல்லாம் டிசைன் பண்ணக்கூடிய டெவலப் பண்ணக்கூடிய நீங்கள் சாஃப்ட்வேர் டெவலப்பரை கூட ஆகலாங்க. அதே மாதிரி சர்வீஸ் இன்ஜினியராக ஆகலாங்க. அதே மாதிரி மோட்டார் ஸ்போர்ட் இன்ஜினியரிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து ரேஸ் டியூனிங்ஸு, டைனமிக்ஸு இந்த மாதிரி இடத்துங்களில் வந்து நீங்கள் மோட்டார் ஸ்போர்ட் இன்ஜினியராக ஆகலாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு பலவேறு துறையில் பலவேறு பொசிஷன்ஸில் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குங்க. அடுத்து நம்ம வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்குது, இந்த ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் படித்து வரவங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்குது, யாரெல்லாம் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்க போகிறாங்க அப்படின்றது பார்த்திங்கன்னா டாடா, மாருதி, மஹேந்திரா, ஹீரோ, அசோக் லீலண்ட், டிவிஎஸ், ஃபோர்டு, யமஹா, அப்புறம் வந்து வீல்ஸ் இண்டியா, ரானே, இந்த மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்குங்க, நிறைய கம்பெனிஸ் இருக்குங்க. இந்த லிஸ்ட் பண்ணது நான் எடுத்த ஒரு லிஸ்ட்டுங்க. இது வந்து எந்த வகையிலும் தரவரிசைப்படுத்தலைங்க. ஜஸ்ட் நான் வந்து எடுத்த இண்டஸ்ட்ரீஸில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் எடுத்திருக்குங்க. அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் வெஹிக்கிள்ஸ்லன்னு பார்த்தீங்கன்னா ஓலா, ஈத்தர், அப்புறம் ரிவர், ஆம்பியர், அல்ட்ரா வயலட், டிவிஎஸ், மஹேந்திரா ஈவி, இவங்க எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து டாப் லீடர்ஸாக இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து எம்என்சிஸ் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஹுண்டே, போஷ், மெர்கண்டஸ் பென்ஸ், டேமிலர் இந்தியா, அதில் பார்த்தீங்கன்னா பாரத் பென்ஸ், அப்புறம் நிஷான். ஸோ இந்த மாதிரி நிறைய எம்என்சி கம்பெனிஸும் இருக்குங்க. இப்போ நீங்கள் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் யூனிட்ஸில் நீங்கள் ஒர்க் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்டிஓ, ஏஆர்ஏஐ, ஜிஏஆர்சி, அசோக் லீலண்ட், ஸோ இந்த மாதிரி இல்லை உங்களுக்கு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ஸில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்க. அடுத்தது வந்து மோட்டார் ஸ்போர்ட் அண்ட் ஸ்டார்ட் அப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஐஐடி மெட்ராஸில் இன்குபேஷன் சென்டர் இருக்குங்க, டி ஹப்னு இருக்குங்க, அப்புறம் ரீவேம் மோட்டார் ப்ரைவேட் லிமிடெட் இருக்குங்க. ஸோ இதெல்லாம் வந்து இன்னும் நிறைய நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நான் இப்போ சொல்லியிருக்கிற அந்த வேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள், இல்லை சாட் ஜிபிடியில் கேளுங்க, இல்லைனா வந்து மைக்ரோசாஃப்டோட கோபைலட்டில் கேளுங்க, டீப் சர்ச்சில் போய் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய சர்ச் இன்ஜின்ஸ் இருக்குது, நிறைய ஏஐ டூல்ஸ் இருக்குது. ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் அதில் போட்டிங்கன்னா அதை பற்றின முழு விவரம் உங்களுக்கு கிடைக்கும். அதை பற்றின நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு அடிஷ்னலாக கிடைக்குங்க, பார்த்து தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் செக்டார்ஸில் கவர்மெண்ட்டோட இடத்துல பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ்டிசி, அதே மாதிரி சிஎம்டிஏ, அதில் சிஎம்டிஏல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இவி இன்ட்ரா, மொபிலிட்டி பாலிசி, இந்த மாதிரி இடத்துங்களில் உங்களுக்கு கவர்மெண்ட் செக்டார்ஸில் வேலை இருக்குங்க. அதே மாதிரி ஸ்டார்ட் அப் கம்பெனிஸிங் பார்த்தீங்கன்னா இவி ரிட்ரோட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்குது, டூ வீலர்ஸ் இருக்குது, டயக்னாஸ்டிக் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் நிறைய இருக்குங்க. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது எக்ஸ்பெக்டட் சேலரிங்க. இந்த எக்ஸ்பெக்டட் சேலரி நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கிறீங்கனாக்கா உங்களுக்கு வந்து மினிமம் 25,000 பெர் மந்த்லேருந்து 50,000 பெர் மந்த் கிடைக்குங்க. இதே நீங்கள் மிட் லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா 3 to 5 years எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா உங்களோட சேலரி 75,000லேருந்து 1 lakh பெர் மந்த் கிடைக்குங்க. இதே நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்ஸ், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டு, சாஃப்ட்வேர் ரோல்ஸ், இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலைஸ்டு ரோல்ஸில் நீங்கள் போனீங்கன்னாக்கா வித் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் 1 lakhலேருந்து 2.5 lakhs பெர் மந்த் கிடைக்குங்க சேலரி. நீங்கள் ஒரு ஆண்டர்பிரனராக கூட ஆளுங்க, நீங்கள் ஒரு ஓன் கேரேஜ் வைக்கலாம், மோட்டார் ஸ்போர்ட்ஸ் கம்பெனி வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களோட ஓன் ஆண்டர்பிரனர்ஷிப் கூட நீங்கள் வைக்கலாங்க. இது வரைக்கும் நம்ம ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்னா என்னென்னு பார்த்தோம், அதில் என்னென்ன படிக்க போகிறோன்னு பார்த்தோம், எலிஜிபிலிட்டி பார்த்தோம், என்னென்ன மாதிரி நம்மளுக்கு ஜாப் ரோல்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம், எந்தெந்த கம்பெனிஸில் நம்மளுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குதுன்னு பார்த்தோங்க. அது மட்டும் இல்லாமல் சேலரி எவ்வளோ இருக்குன்றதும் பார்த்துங்க. இது இல்லாமல் நீங்கள் வெறும் இன்ஜினியரிங் படிப்பு முடிச்சுட்டு டைரெக்டாக போனோம்னாக்கா நம்மளுக்கு வேலை வாய்ப்பு அவ்வளோ ஈஸியாக கிடைக்காதுங்க. இதுக்கு ரிலேட்டடாக, இந்த துறை ரிலேட்டடாக நீங்கள் எந்த கம்பெனி போக போகிறீங்களோ அந்த கம்பெனிக்கு தேவையான ஸ்கில்ஸை நீங்கள் டெவலப் பண்ணிக்கணுங்க. ஸோ நீங்கள் படிக்கும் போதே நீங்கள் எங்கே போக போகிறீங்க, எந்த மாதிரி கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க, உங்களோட இன்ட்ரெஸ்ட் ஏரியா என்னன்னு பார்த்துட்டு அதுக்கு தேவையான ஸ்கில்ஸை நீங்கள் டெவலப் பண்ணிக்கணும். நிறைய அடிஷ்னல் சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் இருக்குங்க. நீங்கள் கூடவே அந்த சர்டிஃபிகேட் கோர்சஸும் நீங்கள் படித்து அதில் நீங்கள் நாலேஜ் வச்சுக்கிட்டு அதில் நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேலைவாய்ப்பு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க, ரொம்ப நல்லாவும் இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன், பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தொடர்ந்து நான் போடக்கூடிய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்குறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். எல்லா வீடியோஸும் பார்த்து பயன்பெறுங்க. உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ் எதுவோ அதை சூஸ் பண்ணி பயன்பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.